வாழ்க்கையில் எல்லாருக்குமே குரு அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த குருவுடைய அனுக்கிரகம், அதாவது பிளஸ்ஸிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம குருக்கிட்ட இருந்து தான் நம்ம ஒரு ஞானத்தை நம்ம பெறுகிறோம். ஸோ அந்த குரு அப்படின்றவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் நமக்கு ஷேர் பண்ணி, வாழ்க்கையில் நம்மளை விட இவன் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பாங்க குரு. நிறைய இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி. ஆனால் அப்போவே குருக்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம சந்நியாசம் எடுத்த சுவாமிஜீஸ், அப்புறமா நிறைய பிரம்மச்சரியம் எடுத்தவங்க, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, குருஸ்தானத்திலிருந்து மக்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையில் அவங்கள நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருப்போம், அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்போம். அவங்களுடைய அந்த அனுகிரகம் எப்போதுமே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் சுவாமி ராகவேந்திரர் அப்படின்றவங்களும் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு ராகவேந்திர சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மந்த்ராலயமில் தான் அவருடைய அந்த இடம், பிருந்தாவனம் அப்படின்றது முக்கிய பிருந்தாவனம் அப்படின்றது மந்த்ராலயத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே மந்த்ராலயத்துக்கு போவாங்க. ராகவேந்திர சுவாமியுடைய அந்த ஆசிரமத்தில் தங்கி இருந்து அவங்க அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அங்கே நிறைய சுற்றி பார்த்து நிறைய பண்ணுவாங்க. மந்த்ராலயமில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கூட மந்த்ராலயமில் ராகவேந்திர சுவாமி இடம் ஒன்றுமே ஆகலை. ஸோ குரு உண்மையான அன்பை மக்கள் பிரஜைக்கிட்ட காட்டுறாங்க. ராகவேந்திர சுவாமியை பற்றி பெருமையாக பேசலாம். வியாழக்கிழமை ராகவேந்திர சுவாமிக்கு உகந்த நாள், குருவுக்கு உகந்த நாள். அதனால தான் குருவாசரம், குருவாரகா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ நிறைய குருமார்கள் இருப்பாங்க. வியாழக்கிழமை நிறைய பேர் நிறைய குருக்களை, தனக்கு பிடிச்ச குருவை தேடி போவாங்க. சாய்பாபாவை தேடி நிறைய பேர் போவாங்க. அதுவும் வியாழக்கிழமை தான் போவாங்க. ஸோ வியாழக்கிழமை அப்படின்றது குருவுக்கு உகந்த நாள். சுவாமி சின்மயானந்தர் இருக்கிறாங்க, நிறைய பேரை சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ராஜா, அந்த ராஜா ராகவேந்திரர் தன்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய அந்த சக்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு நைவேத்திய பிரசாதமாக மாமிசத்தை எடுத்துகிட்டு போவார். மாமிசம் தான் நல்லா ஒரு கவர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அவர் தியானத்தில் இருப்பாங்க. அவங்க முன்னாடி கொண்டு போய் வச்சோடனே ராகவேந்திர சுவாமி கண்ணை திறந்து தியானம் முடித்து தன் கையில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் ஜலம் எடுத்து அந்த துணி மேலே தெளிச்சிட்டு துணியை எடுப்பாங்க. அங்கே இருக்கிற மாமிசம் எல்லாமே பூக்களாக மாறிவிடும். ஸோ இந்த ராஜாவுக்கு உண்மையிலே ஏதோ ஒரு மேஜிக் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஃபீல் பண்ணுவார். குருவை டெஸ்ட் பண்ண போகிறார். நெவர், அது பண்ணவே கூடாது. குரு அப்படின்றவங்க அவ்வளோ சக்தி படைத்தவங்க. அவங்க ஒரு ஞானம் பெற்று வந்திருப்பாங்க. அவங்கள போய் நம்ம டெஸ்ட் பண்ண போனோம்னா, அந்த ராஜா அந்த தன்னுடைய தப்பை உணர்ந்து குரு கிட்ட சரணாகதி அடைகிறார். ஸோ இந்த மாதிரி ராகவேந்திர சுவாமியை பற்றி நிறைய பெருமைகள் இருக்குது, பேசிக்கிட்டே போகலாம். அனைவருக்கும் ராகவேந்திர சுவாமியுடைய அருள் கிடைக்கட்டும். குருவுடைய அருள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நன்றி, வணக்கம்.